திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை 4ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், பேச்சுவார்த்தை தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையேயான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தற்போது அறிவாலயத்தில் துவங்க இருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று நின்ற நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை, மதுரை என 2 தொகுதிகளில் திமுக கூட்டணியிடம் பெற்று 2 தொகுதியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. அதன் அடிப்படையிலே தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக தலைமை அவர்களை அழைத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த முறையும் திமுக சார்பில் அவர்களுக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை கொடுத்த அதே அடிப்படையிலே 2 இடங்கள் கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதில் ஒன்று மதுரை கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதே போல இன்னொரு தொகுதி குறித்தும் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினமே இந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒப்பந்தமானதும் இன்றைய தினமே கையெழுத்தாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் இரு கட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது சுமூகமான ஒரு முடிவு ஏற்படும் பட்சத்தில் இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் வாய்ப்பு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.